இன்றைக்கி ரொம்ப ஒர்க் இருந்துச்சு. சம்பல் போடுறது, ஊறுகாய் போடுறதுன்ட்டு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறனால அடுத்தடுத்து காலியானோன்னு போட வேண்டியா இருக்குது. இட்லி பொடியெல்லாம் சிலர் காரமாக கேட்குறாங்க, ஒரு சிலர் காரம் இல்லாமல் கேட்குறாங்க, ஒரு சிலர் இப்போ சம்பல் பாக்கெட் வேணும்னு கேட்குறாங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க சொல்லும் போதுக்கு, நீங்கள் செய்கிற சம்பல் நல்லா இருக்குன்ட்டு. வேலையை முடிச்சுட்டு 10 மணிக்கு சரி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு நினச்சா கரண்டு போயிடுச்சுன்ட்டு வெளியில் கொஞ்ச நேரம் உட்காரலான்னு குளிச்சுட்டு உட்காந்தாச்சு. அப்படியே பார்த்தா அந்த சைடு ஒரு ஃபேமிலியில் உட்காந்துருந்தாங்க, நாங்கள் இந்த சைடு உட்காந்துருந்தோம். மற்றபடி யாருமே வெளியில் இல்லை. மணி அப்போ பார்த்தா 11 o'clock. நான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெறட்டும்னு நினச்சிக்கிட்டேன் கரண்டு போனோன்னே எல்லார் வீட்டுக்கும். ஐயா ஜாலின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே வெளியில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களும் என்ன பண்ணாங்கன்னா, பேட்டையும் பாலையும் தூக்கிட்டு அவனுங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நாளைக்கு எக்ஸாமை வச்சுக்கிட்டு. அவங்க அம்மாக்காரங்க எல்லாரும் டே நாளைக்கு எக்ஸாம் சொன்னாங்க. ஒரு பையனுக்கு எனக்கு லீவை விட்டுட்டாங்கன்னு ஜாலியாக இருந்தான். ஆனால் இதுதான் சாக்குன்னு கொசு நல்லா அப்புன்னு அப்பி பிச்சு 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 ரத்தத்தெல்லாம் குடிச்சிருச்சு கொஞ்ச நேரத்தில். கையில் உள்ள ஸ்டாவை வச்சு என் பையன் உடம்பு ஃபுல்லாக உட்காந்துருந்தான். அவ்வளோ கொசு கடிச்சிட்டு இருந்துச்சு. வீட்டுக்காருக்கு வெளியில் காற்றுக்காக படுத்தார் அரைச்சலாக இருக்குன்ட்டு. கொசு பிக்கிறத பார்த்துட்டு உள்ளக்கே ஓடி போயிட்டாரு. உட்காந்து இவங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் பேட்டில் பாலை போடாமல் என் மேலே பாலை போட்டான். கடி தாங்க முடியலன்னு உட்காந்துருந்தேன். அதோட சரி கொஞ்ச நேரத்தில் உள்ளே வரலான்னு வந்தால் அங்கே பூனையுமே சண்டை போட ஆரம்பிச்சிடுச்சு. பெரிய பூனை கரு கரு கருன்னு சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் கொசு பிக்கிறது தாங்க முடியாமல் உள்ளக்கையும் கொசு பூந்துருச்சு. அதுக்கே நம்மளால் தாங்க முடியல. மௌத்தா போனால் நரகத்தில் போடுவேன். அதுக்கப்புறம் நன்மையை செய்யுங்கன்னு இருந்தால் நன்மையை செய்யாமல் இருக்கியே அப்படின்னு அல்லாஹ் கேட்பானே. இதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த ஃபேமிலி எந்திரிக்கவே இல்லை, அங்கேயே உட்காந்துருச்சு. நான் உள்ளக்க வந்துட்டேன். அவசலாக இருந்தாலும் பரவாயில்ல, கொசு பிடிக்கிறது தாங்க முடியலன்ட்டு.